எல்லாருமே பட்ஜெட்டில் ஒரு டூர் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு தான் நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனால் எனக்கு மினிமம் ஒரு ஃபேமிலியோடு போனால் ஒரு 3000 5000 ஆயிடுதுன்றீங்க. அவ்வளோ அமௌண்ட் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு, வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க அரசு போக்குவரத்து கழகத்தின் சிறப்பு பேருந்து சேவை சேலம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அரசு போக்குவரத்து கழகம் தான் இந்த சேவையை அறிமுகம் பண்ணியிருக்கு. ஒன்றும் இல்லை, நான் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்கள் போனீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். அதில் போனீங்கன்னா சேலம் டு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே கீழே வந்துங்க நீங்கள் லாகின் பண்ண கூட தேவையில்ல. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே புக்குடு சீட் தான். இப்போ நான் வந்து 15th டேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலராக இருக்கிறதா எம்டியாக இருக்கிறது. ஸோ அது 2 டிக் பண்ணிட்டீங்க. கீழே வந்து பார்த்துக்கோங்க புக்குடு என்ன சீட்ஸ் என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ எல்லாமே ப்ளூ கலர் வந்து புக் ஆயிருக்கு. இப்போ அது 2 மட்டும் நீங்கள் புக் பண்ணிட்டு கீழே வந்து ஃபர்தராக ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் அங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிக்கெட் புக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 300 ரூபாய் டிக்கெட் தான். இப்போ பர் ஹெட்டுக்கு 300 ரூபாய். நீங்கள் ஒரு 2 பேர் போகிறீங்க, 4 பேர் போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 பேர் போகிறீங்கன்னா 3 சீட்டு வந்து இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த பஸ்ஸில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு கவர்மெண்ட் பஸ் அப்படிங்க அதே மாதிரி தான். அது வந்து சேலத்தில் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து காலையில் 8:30க்கு பஸ் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 8 o'clock எல்லாம் கரெக்டாக சேலம் பஸ் ஸ்டாண்டு போயிடுங்க. 8:15க்கு பஸ் ஸ்டாண்டில் அங்கே ஏற்காடு ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து பஸ் ஸ்டாப் வந்து நின்றுடும். அங்கே வந்து நின்று நீங்கள் கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா, ஸோ நீங்கள் புக் பண்ண ஸ்லாட்டை வந்து நீங்கள் அங்கே இருக்கிற கண்டக்டர்கிட்ட நீங்கள் காமிக்கலாம். இந்த மாதிரி மொபைலில் புக் பண்ணதை காமிச்சிங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் உள்ள ஏறின உடனே ஸோ அங்கே உள்ள வந்து டிக்கெட் எடுப்பாங்க. நார்மலாக அந்த டிக்கெட் நீங்கள் 300 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் இங்கே 8:30 கிளம்புது, ஈவினிங் வந்து கரெக்டாக ஒரு 8 o'clock எல்லாம் வந்து ரிட்டர்ன் வந்து ரீச் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேலத்துக்கு. நீங்கள் 1 day ட்ரிப்பு ஜாலியாக வந்து ஏற்காட்டில் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும்னா இது பக்காவான பேக்கேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10 ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்பாட் என்னென்னு உங்களுக்கு இங்கே நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த 10 ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்பாட்லையுமே உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 40 minutes நிப்பாட்டுறாங்க, இல்லை மினிமம் ஒரு 1 hour கிட்டே இருக்கும், உங்களுக்கு 45 minutes நிப்பாட்டுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு வந்த உடனே தான் பஸ் எடுப்பாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு 40 minutes தான் தேவைப்படும், அந்தளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மார்னிங் வந்து இங்கே பஸ் எடுத்த உடனே கரெக்டாக மேலே வந்து ஹில் ஸ்டேஷனில் போய் ரீச் ஆகிடும். அங்கே ரீச் ஆன உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அங்கே என்ட்ரன்ஸில் மேலே ரீச் ஆன உடனே அங்கே ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, அங்கே கொண்டு போய் பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க. அங்கே நிப்பாட்டின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நீங்கள் எதனா பர்ச்சேஸ் பண்ணுறது ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில், ஸோ உங்களுக்கு தேவையான எதனா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 minutes நிப்பாட்டுவாங்க. அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கரடியூர் வியூ பாயிண்ட் கொண்டு போய் விட்ருவாங்க. ஸோ அங்கே நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 30 minutes போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது மிஞ்சி நீங்கள் போனீங்கன்னா ஒரு 40 minutes நீங்கள் பார்த்து முடிச்சலாம். கரடியூர் வியூ பாயிண்ட்ஸ் முடிச்சோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் பஸ் எடுத்துருவாங்க. ஸோ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் ஒரு கோயில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோயில் பார்த்து முடிச்சோன்னே அதுக்கப்புறம் மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் இயர்லி மார்னிங் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பரவாயில்ல, நம்ம போகும் டைமில் கூட கிளைமேட் அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு கிளவுடோட. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்த இடம் எங்கே போகிறாங்க. அடுத்ததாக லஞ்சுக்கு மத்தியானம் வந்து ஏற்காடு லேக் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அங்கே ஏற்காடு லேக் ஆண்ட வந்து நல்லா லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பக்கோடா பாயிண்ட் வியூ பாயிண்ட் போயிடுவோம். ஸோ அங்கே பக்கோடா வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சோன்னே அதுக்கப்புறம் வந்து லேடிஸஸ் ஜென்ஸிஸ்ன்ற இருக்கிற அங்கே வியூ பாயிண்ட் பார்க்க போயிடுறோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, அங்கெல்லாம் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துருவோம். மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துடுறோம். அது பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து கார்டன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பொட்டானிக்கல் கார்டன். ஸோ அங்கே பொட்டானிக்கல் அங்கே போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கார்டனில் வந்து அந்த இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அப்புறம் ஆல்மோஸ்ட் டைம் வந்து நமக்கு 3:30 ஆகிடும். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளை கொண்டாந்து வந்து லேக் ஆண்ட விட்டுருவாங்க, ஏற்காடு லேக் ஆண்ட 4 o'clock கரெக்டாக. ஸோ ஏற்காடு லேக்கில் நம்ம பார்க்குறதெல்லாம் பார்க்கலாம். அங்கே லேக் ஆண்ட வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து 4 o'clock விட்டுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2.5 hours டைம் இருக்குது. 6:30க்கு ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு வந்துடலாம். 6:30க்கு ரிட்டர்ன் பஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7:30 to 8 o'clock சேலம் பஸ் ஸ்டாண்டே வந்து ரீச் பண்ணி விட்டுருவாங்க. அங்கே வந்து ஏற்காடு லேக் ஆண்ட 4 to 5 places இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, அப்புறம் கார்டன், அந்த மாதிரி ஒரு 4 to 5 places இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பொறுமையாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக 6:30 வந்து பஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 o'clock வந்து கரெக்டாக சேலம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக சேலம் பஸ் ஸ்டாண்ட் காலையில் 8:30 ஆனீங்கன்னா உங்களுக்கு 8 o'clock எல்லாம் விட்டுருவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை மறக்காமல் யூஸ் பண்ணிட்டு இந்த சம்மருக்காக இந்த இது விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆல் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, நான் போகிற வீடியோ உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.